நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த கதையும் அதை பற்றி தான். ஒரு நாட்டில் இருந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு தாட் வருது. அதாவது தன்னோட லைஃப்பில் கஷ்டத்தோட எட்ஜுக்கு போன ஒருத்தருக்கு அவங்கள சேவ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வேர்டு இருக்குமான்னு திங்க் பண்ணுறாரு. எவ்வளோ யோசிச்சும் அந்த ராஜாவுக்கு தெரியல. உடனே நாட்டு மக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்கிறாரு. லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர ஒருத்தரை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு யாராவது சொன்னால் அவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதியை தரதா அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு. நிறைய பேர் டெய்லி வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் நமசிவாயன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் நாராயணான்னு சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் இன்னும் சில கடவுள் பேரை சொல்கிறாங்க. உன்னையே நம்புன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இது எதுவுமே ராஜாவுக்கு ஓகேவா இல்லை. இந்த டைமில் ஒரு நாள் ராஜாவை பார்க்க ஒருத்தன் வந்தான். அவன் ராஜா கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்து, ராஜா, நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப வருஷம் வாழணும். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால் அன்னைக்கு இந்த மோதிரத்தை நீங்கள் ஓப்பன் செஞ்சு பாருங்கள், அது வரைக்கும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மரியாதையோட ராஜா கிட்ட கொடுத்துட்டு போகிறான். ராஜாக்கு அந்த ஆளோட வார்த்தையும் ஆக்ஷனும் ஏதோ ஒரு நம்பிக்கையையும் எக்ஸ்பெக்டேஷனையும் மன அமைதியையும் கொடுத்தது. சில வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வேற நாட்டு ராஜாவோட போர் வந்தது. திடீர் யுத்தத்தால் நம்ம ராஜா தோத்துட்டாரு. அவரோட நாடு, மனைவி, குழந்தைங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டாரு. இனிமே அவ்வளோதான் நம்ம லைஃப், எல்லாம் போச்சுன்னு முடிவுக்கு வந்துட்டாரு. தூரத்தில் ஒரு மலையை பார்த்து அதிலிருந்து கீழே விழுந்துடணும்னு நினச்சி மலை மேலே ஏறி எட்ஜுக்கு போயிடுறாரு. கை ரெண்டையும் மேலே தூக்கி கடவுளை ப்ரே பண்ணுறாரு. அப்போது அவர் கையில் இருந்த ரிங்கு சன்லைட்டில் பட்டு ஷைன் ஆகிறத பார்க்குறாரு. அப்போதான் அந்த ரிங் கொடுத்த ஆள் சொன்ன வார்த்தை அவருக்கு ஞாபகம் வருது. நான் நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் சொன்ன அந்த சிச்சுவேஷன் எனக்கே வந்தால் இந்த மோதிரத்தை அப்போ பிரித்து பார்க்கணும், அது வரைக்கும் பார்க்க வேண்டான்னு சொன்னாரே. இப்போ எனக்கும் அந்த சிச்சுவேஷன் தானே, குதிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு அதை பிரிக்கிறாரு. மோதிரத்துக்கு உள்ள ஒரு சின்ன பேப்பர் சுருட்டி இருந்தது. அதை எடுத்து கேர்ஃபுல்லாக பிரிக்கிறாரு. அதில் ஒரு லைன் எழுதியிருந்தது. அந்த லைன் இதுதான்: இந்த நிலை மாறும். அவ்வளோதான். அந்த லைனோட பவர் அவரை யோசிக்க வச்சது. நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பர்மனண்ட் இல்லை, இதுக்காக போய் மேலே இருந்து கீழே விழ பார்த்தோமேன்னு நினச்சி கான்ஃபிடென்ஸோடு கீழே இறங்கினார். அவங்க நாட்டு சப்போர்ட்டர்ஸை கூட சேர்த்துக்கிட்டு எதிரி நாட்டு ராஜாவை பேலஸோட ரகசிய வழியில் திடீர்னு நுழைஞ்சு அதிரடியாக அரெஸ்ட் செஞ்சு ஜெயிலில் போடுறாரு. அகைன் நம்ம ராஜாவே வந்ததும் நாட்டு மக்கள் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இதை எல்லாரோடையும் சேர்ந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ண நினச்ச ராஜா இது நடக்க காரணமாக இருந்த அந்த மோதிரம் கொடுத்த ஆளை வர வைக்கிறாரு. நாடு ஃபுல்லாக ஒரே செலிப்ரேஷன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ராஜா உட்பட. மோதிரம் கொடுத்த ஆள் வந்தார். ராஜா தன்னோட சீட்டில் இருந்து இறங்கி வந்து அவருக்கு மரியாதை தராரு. நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி பாதி நாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆள், இந்த நாட்டை ரூல் பண்ணுற டேலண்ட் உங்களுக்கு தான் இருக்குது, எனக்கு எதுவுமே வேண்டாம்னு ரொம்ப பணிவாக மறுக்கிறாரு. ஆனால் நம்ம ராஜா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட இருந்து தேவைப்பட்டா தயங்காமல் கேளுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆள், ராஜா, நீங்கள் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது உண்மையான்னு கேட்குறாரு. ஆமாம், உண்மைதான்னு ராஜா சொன்னதும் அப்போது அந்த ரிங்கை மறுபடியும் ஓப்பன் செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறாரு. உடனே ராஜா அந்த ரிங்கை எடுத்து பார்க்குறாரு. அதே லைன், இந்த நிலை மாறும்னு இருக்கு. ராஜா ஒன்றும் புரியாமல் முழிக்க அந்த ஆள் சொல்கிறாரு, இதுதான் ராஜா லைஃப், இந்த சிச்சுவேஷனும் மாறும், ஸோ எப்போவும் கேர்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மரியாதை கலந்த நன்றியோட அவரை வழி அனுப்பினார் நம்ம ராஜா. ஏன்னா அவரோட லைஃபே அவர் சொன்ன அந்த லைன் தானே திருப்பி தந்தது. நமக்கு வர கஷ்டமும் சரி சந்தோஷமும் சரி எதுவுமே பெர்மனண்ட் இல்லை. அதனால் கஷ்டம் வரப்போ ரொம்ப அப்செட் ஆகக்கூடாது, சந்தோஷம் வரப்போ ரொம்ப எக்ஸைட் ஆகவும் கூடாது. இந்த லைனை எப்பவும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நிலை மாறும்.